ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனங்களை கேட்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆன்லைன் மூலமாக இந்த வசனங்களை கவனிக்கிற பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 17வது வசனம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தன் ஆத்துமாவை காக்கிறான். அந்த தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தன் ஆத்துமாவை காக்கிறான். என்னோடு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். மறுபடி சொல்லுங்க. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆத்துமாவை பாதுகாப்போடு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்து கொள், காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆத்துமா நாம் பாதுகாத்து கொள்ளணும். ஆத்துமா சேதப்படாமல், ஆத்துமா பின்வாங்கி விடாமல், ஆத்துமாவை சோத்தரிக்கிறோம், நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய உடம்புக்கு நேசர் அல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு நேசராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை தன் ஆத்துமாவை காத்து கொள்ளணும். ஏன் நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ளணும்? பைபிள் ஏன் ஆத்துமாவை காத்து கொள்ளணும்னு பைபிள் சொல்லுது? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படியானா ஆத்துமாவை நீங்க சரியா காக்கலன்னா அது செத்துடும், அது மரித்து போய்விடும். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செஞ்சிடும்? செத்துரும். ஆகவே பாவம் ஆத்துமாவுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆத்துமா செத்துடும். அதனால பாவம் வந்து விடாதபடி, ஆத்துமா சாகாமல் இருக்கும்படி ஆத்துமா காக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன் ஆத்துமா காக்கப்படணும்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனும் ஆத்துமாவுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. பொல்லாப்பு செஞ்சா என்ன ஆயிடுமா? ஆத்துமாவுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆத்துமாவை காத்து கொள்ளணும். நம்முடைய ஆத்துமா உபத்திரவப்படக்கூடாது, நம்முடைய ஆத்துமா வியாகுலப்படக்கூடாது என்றால் நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுடைய ஆத்துமாவும் உபத்திரவத்துக்குள்ளும் வியாகுலங்களுக்குள்ளும் அது போயிடும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆகவே அது ரொம்ப பத்திரமாய் நாம் காத்து கொள்ளணும். இந்த வசனங்களை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீ கவனிக்கணும். ஆத்மாவை ஏன் காக்கணுன்றதுக்கான வசனம் சொல்றேன். சோத்திரம். 3வது மத்தேயு 10:28 சொல்லுது, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். அப்போ ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே. அப்படியானா நம்முடைய ஆத்மா பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா, நம்முடைய ஆத்மா தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு சொன்னா அது அழிந்து போய்விடும், நரகத்திலே அழிந்து போய்விடும் என்பதாக பைபிள் சொல்ல. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நீங்க என்ன செய்யணும்? பயப்படணும். அப்ப ஆத்மா காக்கப்படலைன்னா இப்படிப்பட்ட அபாயம் ஆத்மாவுக்கு வந்துடும். அதனால ஆத்மாவை ரொம்ப காத்து கொள்ளணும். ஏன் ஆத்மாவை காக்கணும்? சங்கீதம் 49வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. ஆத்மா மீட்படைந்தால்தான் அது கர்த்தருடைய பார்வையில் அந்த ஆத்மா அருமையானதாய் கருதப்படும். அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பதை என்ன? நம்முடைய ஆத்மா
அருகதை அற்றதாக, அருமை அற்றதாக மாறிடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை அருமையானதாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, அப்படி தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பைபிள் சொல்லுது, பரிசுத்தவானுடைய மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குதுங்க? அருமையா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மா சோத்தரிக்கிறோம், மீட்பு அருமையானது. உங்கள் ஆத்மா மீட்கப்பட்டிருக்க வேண்டும். ஆத்மா அந்த மீட்புல இருந்து வெளியேறிடக்கூடாது. ஆத்மா ரொம்ப முக்கியம். சோத்தரிக்கிறோம். அதனால ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளணும். மத்தேயு 11:29 இயேசு சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆத்துமா இளைப்பாறுதலோடு இருக்கணும் பிரதர் சிஸ்டர். ஆத்துமா இளைப்பாறுதலற்று இருக்கக்கூடாது. ஆத்துமா இளைப்பாறுதலா இருக்கணும். அதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதிலே என்ன செய்யுங்கள்? நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க ஆத்துமா பதட்டமா இருக்கக்கூடாது. உங்க ஆத்துமா திகில் பிடிச்சிருக்க கூடாது. உங்க ஆத்துமா ஆத்திர அவசரத்தில் இருக்கக்கூடாது. அந்த ஆத்துமா இளைப்பாறுதலோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆவியிலே நிறைந்து சோத்திரம் நல்ல ஜெபிக்கிறவருடைய ஆத்துமா இளைப்பாறும். அல்லேலூயா. சோத்தரிக்கணும். ஆகவே உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதலோடு கூட இருக்கும்படி உங்க ஆத்துமாவை நீங்க காத்து கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆத்துமா ஏன் காத்து கொள்ளப்படணும்? லூக்கா 12:20 இப்படி சொல்லுது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா சோத்திர உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது, நீ சம்பாதித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு கேட்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே உன் ஆத்துமா எடுக்கப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? அங்க ஆண்டவர் சொல்ற, மதிகேடனே என்று சொல்லி அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுக்கப்படுமானால். மதிகேடா இருக்கக்கூடாது. மதி உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் என்ன செய்கிறான்? சொல்லிக் கொள்கிறான். மதிகேடனாய் இருக்கக்கூடாது, மதியினமாய் இருக்கக்கூடாது. ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் நமக்கு லாபம் என்ன? ஆத்மா விளையேற பெற்றது. இந்த ஆத்மாவை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஒரு கண்ணாடி பொருளை எவ்வளவு பத்திரமா ஹேண்டில் பண்ணுவோம், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே உடைஞ்சிருச்சுன்னா அது திரும்ப ஒட்ட வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதுபோல ஆத்துமா ரொம்ப பிரீஷியஸ் ஆனது. அதை பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். சோத்தரிக்கிறோம். 3 யோவான் வசனம் சோத்திரம் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து எப்படி இருப்பாய்? சோமா. அப்ப ஆத்மா வாழணும். அது சோத்திரிக்கிறோம், வாழக்கூடாத நிலைக்கு ஆத்மா போயிடக்கூடாது. மரித்த நிலைக்கு ஆத்மா போயிடக்கூடாது. ஆத்மா நமக்குள் வாழணும். சோத்திரம். நீங்க பாடும்போது ஆத்மாவும் சேர்ந்து பாடணும். நீங்க ஆராதிக்கும் போது ஆத்மாவும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதான் தாவீது சொல்லுகிறார், நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் என்ன செய்யும்? கெம்பீரிக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை வாயினாலே பாடும் பொழுது சோதர பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்கு அது கேட்கும். ஆனா அங்க வாய் பாடிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் உங்கள் ஆத்மாவும் சேர்ந்து பாடினாதான் பரலோகம் வரைக்கும் அது போய் கேட்கும். அதனால்தான் பைபிள்ல எபேசியர்ல கூட ஒரு வசனம் சொல்லுது, இருதயத்திலே கர்த்தரை பாடி. எங்க பாடி? இருதயம் பாடணும். வாய் பாடுறது மட்டுமல்ல, உதடு பாடுறது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? இருதயம் பாடணும், ஆத்மா சேர்ந்து பாடணும். ஒரு ஆராதனை நேரம் ஒரு ஊழியக்காருக்கு ஒரு தரிசனம் வருது. ஆராதனை அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆவி பரலோகத்தில் இருந்து, அந்த பரலோகத்திலிருந்து அவர் நடத்துகிற ஆராதனை அவரே பார்க்கிற மாதிரி ஒரு தரிசனம். கவனிக்கணும்.
சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆறா நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழியக்காருக்கு சோத்திரம் ஆவி எடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சோத்திரிக்கிற இருந்து அவர் நடத்துகிற ஆராதனையை, அவருடைய சபையார் செய்கிற ஆராதனை அவரே சோத்திர ஆவியிலிருந்து பரலோகத்திலிருந்து பார்க்கிற மாதிரி ஒரு தரிசனம். ஆனா அந்த ஆராதனை நடக்குது, ஒரு சிலர் சத்தம்தான் பரலோகத்துக்கு கேட்குது. நூற்றுக்கணக்கான மக்கள் சத்தமிட்டு பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அவர்கள் சத்தமெல்லாம் பரலோகத்தில் வந்து கேட்கல, ஒரு சிலருடைய சத்தம் தான் வந்து கேட்குது. அப்ப அந்த ஊழியர் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, என் சபையில இத்தனை ஜனங்கள் ஆராதிக்கிறாங்களே, சிலருடைய சத்தம் தானே பரலோகத்தில் கேட்குது, மற்றவருடைய சத்தம் பரலோகத்தில் கேட்கல. அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், எல்லாரும் வாயினால் பாடுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு எங்க இருக்குது? தூரமா இருக்குது. வாயில பாடுறது பக்கத்தில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஆனால் வாய் பாடும்போது இருதயமும் ஆத்துமாவும் பாடினாதான் அது பரலோகம் வரைக்கும் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க பாடுற பாடு, நீங்க பாடுற சொல்ற ஆராதனை சோத்திரம் எல்லாம் பரலோகத்தில் கேட்கணும். வெறும் வாய் மட்டுமல்ல, உங்கள் இருதயமும் கம்பீரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், இருதயமோ என்னை விட்டு எங்க இருக்குது? தூரமா இருக்கிறது. அவர்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கின்றார். அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்கிறது இல்லை. உங்க இருதயம் வாழணும், உங்க இருதயத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்கள் வரணும். அப்படியானால் உங்கள் ஆத்துமா எவ்வளவு பாதுகாப்பா நீங்க வச்சிருக்கணும்னு கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ நம்முடைய ஆத்துமா ஏன் பாதுகாக்கப்படணும்னா, கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமா குற்றமற்றதா இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் வரும் பொழுது என்னுடைய ஆத்துமா குற்றமற்றதா இருக்கும்படி அது காக்கப்பட வேண்டும். அது உள்ள அந்த அவங்க ஆத்துமாவுக்குள்ள குற்றம் வந்துடக்கூடாது. குற்றம் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய வருகையில நாம் போக முடியாது. அவர் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமா குற்றமற்றதா இருக்கும்படி அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கொஞ்சம் கவனித்துக் கொள்ளணும். நம்ம ஆத்துமா ஏன் பாதுகாக்கப்படணும்னு நான் இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு வருஷப்படுத்தி இருக்கிறேன். நீங்க வீட்டில் போய் இந்த வசனங்களை எல்லாம் மறுபடியும் சோத்திருக்கிற கவனிக்கணும். நீங்க வேதத்தில் பாருங்களேன், தாவீது பல இடத்துல சோத்திரம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை மறக்காத, என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நீ ஏன் எனக்குள்ள கலங்குற, நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, அவரிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத, என் ஆத்துமாவே அவரை நினைன்னு சொல்லி அவர் யாரையோ இல்ல, தன் ஆத்துமாவை பார்த்து அவரே சொல்றாரு, சோத்தரிக்கிறோம், கர்த்தரை சோத்தரி, கர்த்தரை நினை, அவர் செய்த உபகாரங்களை மறக்காத அப்படின்னு அந்த ஆத்துமாவை அவர் சோத்திரம் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆத்துமாவை காத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்பி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் ஆத்துமா வாழ்ந்தா தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்தரிக்கிறோம். சரி, இப்போ இந்த வசனத்துல பாருங்க, நீதிமொழிகள் 16:17 தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அப்போ நம்முடைய நடைக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. விசுவாசிகள் கவனிக்கணும். அவனுடைய நடை சரியா இருந்தால் அவன் ஆத்துமா சரியா இருக்கும். அவன் நடை சரியா இல்லை என்றால் அவன் ஆத்துமா சரியா இருக்காது. ஆகவே நம்முடைய ஆத்துமா காக்கப்படுதல் என்பது நாம் எப்படி நடக்கிறோம் என்கிறதை வைத்துதான் நம்முடைய ஆத்துமாவின் நிலை இருக்கிறது. சபையார் சொல்லுங்கள், தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இன்னொரு முறை சொல்லுங்க, தன் நடையை கவனித்திருக்கிறவன்
தன் ஆத்துமாவை காக்கிறான். இன்னொருத்தவன் எப்படி நடக்கிறான்னு நீ விசிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்னொருத்தவன் எப்படி நடக்கிறான், எப்படி பேசுறான், எப்படி பார்க்கறான், எப்படி உடுத்துறான், அவன் குடும்பம் எப்படி, அவன் எப்படின்னு இன்னொருவனை அளக்கிறது நம்ம வேலை கிடையாது. அப்படி இன்னொருவனை பார்த்து கொண்டிருந்தா நாம விழுந்து போய் விடுவோம். இந்த ரெண்டு கண்ணு எதுக்கு வச்சிருக்கிறார்னா நம்மை நாம் கவனித்துக் கொள்றதுக்கு தான். அல்லேலூயா. அந்த பைபிள் சொல்லுது, ஞானியின் கண்கள் அவன் மேலேயே இருக்கும். என் கண்ணு என் மேலதான் இருக்கணும். நான் ஒழுங்கா நடக்கிறேனா, நான் ஒழுங்கா பேசுறேனா, நான் ஒழுங்கா ஜீவிக்கிறேனா, நான் கர்த்தருக்குள் ஒழுங்கா இருக்கிறேனான்னு என்னை நான் பார்க்கிறதுக்கு தான் கண்ணு வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணிலே உத்தரத்தை வைத்துக் கொண்டு இன்னொருடைய கண்ணில் இருக்கிற தூசியை காண்கிறது என்ன? உன்னை பாரு, என்னை பார்க்க வேண்டும். நம்ம கண்ணை கொண்டு அவன் யாரு, அவங்க இவங்களுக்கு யாரு, இவங்க அவங்க யாரு, அவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்களை விசாரிக்கிறது பேசுறது தப்பு இல்லை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தங்களை குறித்து கவனிக்கவே மாட்டாங்க. மணவாட்டி சொல்லுகிறாள், யாரையோ பார்த்தேன், ஆனால் என்னையோ பார்க்க மறந்து போனேன் என்று சொல்லுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை கவனிக்க வேண்டும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ஹெட்லைட்டு எல்லாருக்குமே பகல்லையும் எரியுது, ராத்திரிலையும் எரியுது. தோத்திரம். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. சோத்திரிக்கிறோம், ராத்திரியில தான் அந்த ஹெட்லைட்டை போடுவோம், பகல் ஆனால் நிறுத்திடுவோம். சிலவங்க ஹெட்லைட் எரியிறதே தெரியாது. நிறைய நேரம் சொல்லுவோம், உங்கள் லைட் எரியுது சார் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போல்லாம் அது யாரும் சொல்கிறது இல்லை. சோத்திரம். அப்படி ஒரு நாள் நான் ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறேன், சார் உங்கள் ஹெட்லைட் எரியுது அப்படின்றேன். சோத்திரிக்கிறோம். அவர் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் போகிறான், இன்னொருத்தவன் என்ன சொல்கிறான், சார் உங்கள் ஹெட்லைட் எரியுது சார்ன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஹெட்லைட்டே எரிய விட்டுட்டு இன்னொருத்தர் ஹெட்லைட் எரியறதை கவனிக்கிறேன்னு ஒழிய என் ஹெட்லைட்டை அணைச்சிருக்கிறேன்னா அது எனக்கு தெரியல. சோத்திரிக்கிறோம். நிறைய நேரம் நம்ம மற்றவர்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பார்க்கணும். நம்முடைய நிலை என்ன? நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா, நான் ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன்னா, ஒழுங்கா பாடுறேன்னா, ஒழுங்கா ஜெபம் பண்றேன்னா, ஒழுங்கா ஆராதிக்கிறேன்னா, நம்மளை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் இல்லை. சோத்திரிக்கிறோம். ஆகவே பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தன்னடையை கவனித்திருக்கிறவன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? தன்னடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நடை ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடக்கக்கூடாது, நடைய கவனிக்கணும். எப்படி நடக்கக்கூடாது? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் சோத்திரிக்கிறோம் விலகி இருக்கிறான். சோத்திரிக்கிறோம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே நாம் நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் இருக்குதான். சோத்திரிக்கிறோம். தன் ஆத்துமாவை காக்கிறவன் அந்த வழிக்கு தன்னை விலக்கி கொள்ளுகிறான். மாறுபாடு உள்ளவன். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டுக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இயேசுதான் அவரே என் வழி, என் சத்தியம், என் ஜீவன். நாம் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும் போது சிலர் பாரலாம், ஏங்க ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு தான் போனோமா, அவங்களும் தான் கிறிஸ்தவங்க, இவங்களும் தான் கிறிஸ்தவங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, இந்த இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகலன்னு அடுத்த வாரம் போன ஆண்டவர் என்ன கோச்சிக்கு வரான்னு மாறுபாடு உள்ளவன் என்னென்னமோ சொல்லி நம்மளை குழப்புவான். சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இயேசுன்னா இயேசுதான், அவர் வழின்னா அவர் வழிதான். யார் என்ன சொன்னாலும் நம்முடைய வழியை மாற்றவே கூடாது. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. மாறுபாடு உள்ளவன். சோத்திரம். நாம ஒரு வழியில போவோம், அவன் ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுப்பான், வேற ஒரு வழியை நமக்கு டீச் பண்ணுவான், அது நல்ல வழி மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பான். பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு தோன்றுகிற செம்மையான வழி. மனுஷனுக்கு இந்த வழியில போன என்ன, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு செம்மையா தோணுமா, ஆனா முடிவு மரண வழின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்ற பாதை சில நேரம் இருட்டு இருக்கும்,
சில நேரம் நெருக்கம் இருக்கும், சில நேரம் இடுக்கம் இருக்கும், சில நேரம் அந்த வழியில பாடுகள் இருக்கும். ஆனா அந்த வழி முடிவிலே ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதனால மாறுபாடு உள்ளவருடைய வழியில நீ போக கூடாது. அந்த வழி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த வழியில கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, வெளியே தெரியாது. ரோடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன் போன என்ன ரூட் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும், ஆனா நமக்கு தெரியாமலே நாம் விழுவதற்கு ஏதுவான கண்ணிகள் அதிலே இருக்கும். அந்த பாதையிலே முள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது தேவனுடைய பிள்ளையே. ஆனா ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே முட்கள் இல்லை, கன்னிகள் இல்லை. அது வசன வழி, அது பரிசுத்த வழி, அது நேர் வழி. பேதையரா இருந்தாலும் திசை கட்டு போகாத வழி கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற வழி. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. யோபு 31:5, நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று தன் அனுபவத்தை இங்கே யோபு சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஒருபோதும் மாயையில் நடந்ததில்லை என்று யோபு சொல்லுகிறார். நான் எந்த வழியில் நடக்கக்கூடாது, தன் வழியை கவனித்திருக்கிறவன், தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். மாயையின் வழியில் நடக்கக்கூடாது. இந்த உலக மாயை, மனிதர்களுடைய அன்பு மாயை, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா பளபளப்புகளும் காட்சிகளும் மாயை. இயேசு ஒருவரே மாறாதவர், அவர் வசனம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயை. சாலமோனை போல் இந்த உலகத்தை அனுபவித்தவன் எவனும் இல்லை. இந்த உலகத்தை அனுபவித்த சாலமோன் சொல்லுகிறான், மாயை மாயை, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நான் கண்டதும் பார்த்தது எல்லாம் மாயை. கண் பார்க்க சொன்னவைகளை பார்த்தேன், கை தொட்டு பார்க்க சொன்னவைகளை தொட்டேன், கால் நடக்க சொன்னவைகளை நடந்து பார்த்தேன், எல்லாவற்றையும் அனுபவித்தேன், ஒன்றும் எனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, எல்லாம் மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. உலக மாயை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசையான வார்த்தைகளை சொல்வார்கள், மாயையான வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சோத்திரிக்கிறோம். யாருடைய அன்பும் நிரந்தரமானது அல்ல, நிச்சயமானது அல்ல. உங்கள் மேல் அன்பு வைத்தவர் முடிவு பரியந்தமும் அந்த அன்பிலே மாறாதிருக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மாயையின் வழியில் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சினிமா ஒரு மாயை. சினிமாவில் சோத்தரிக்கிறோம், ரொம்ப தங்களுடைய குடும்பத்தை சோதரிக்கிறோம், ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்துற மாதிரி அதில் ஒரு நடிகை நடிப்பான், அதில் ஒரு நடிகன் நடிப்பான். ஆனால் அவனுக்கு வெளியில் 9 கல்யாணம் ஆகிருக்கும். தோத்திரம். நல்லவனாக நடிப்பான் படத்தில், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவன் நல்லவனா நல்லவன் கிடையாது. நாம் அதை பார்க்குறோம், சோத்தரிக்கிறோம். உலகமே மாய. அருமையானவர்களே, எதுவும் நிரஞ்சரம் அல்ல. சோத்தரிக்கிறோம். போய் பார்த்து நம்ம காசில் அவன் வாழ்கிறான். சோத்தரிக்கிறோம். அது எந்த அரசியல்வாதியா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த மனுஷனும் மாயை. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வழி மாயை வழியிலே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ற வழி. என்ன அந்த வழி நடந்தாதான் ஆத்துமா பாதுகாக்கப்படும். ஆமென்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் 28:19 எந்த வழி நடத்தக்கூடாது? வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையில் நிறைந்திருப்பான். வீணரை பின்பற்றக்கூடாது. சில ஆட்கள்லாம் வீணான ஆலோசனையை சொல்லுவாங்க. வீணர் சும்மா அந்த கதை இந்த கதை பேசும். அந்த கதையினால நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. பைபிள் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படணும். வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது. சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. சில ஆட்கள் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீணானவைகளை பேசி அலப்பி கொண்டிருப்பாங்க. பேசுறவனுக்கும் புண்ணியப்படாது, கேட்குற நமக்கும் புண்ணியப்படாது, நேரமும் காலமும் தான் வேஸ்ட்டு. அப்படிப்பட்ட வழியில் நாம் போகக்கூடாது.
அல்லேலூயா. நல்லவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, சோத்திரிக்கிற புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து அந்த வழியில் நடக்கணும். தேவையில்லாத வீண் வழிகளில் நாம் போகக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்க. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமா இருக்காது. அப்ப நம்முடைய பின்வாங்குகிற வழி நம்முடைய வழியா இருக்கக்கூடாது. சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னேன்னு போகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவோ நாம முன்னேறுகிற அந்த பாதை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமா இருக்காது. சோதரம். எபிரேயர் 10:39 சொல்லுகிறது, நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. பின்வாங்கவே கூடாது. இயேசுன்னு வந்துட்டோம் அந்த பாதையில, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் முன் வச்ச காலம் என்ன செய்யக்கூடாது? பின் வைக்கவே கூடாது. இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றி நம்மை சுற்றி நெருங்கி வருகிற எல்லா பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தாரோ சோத்திரம், அதை நான் பிடித்து கொள்ளும்படி அந்த பந்தய பொருளுக்காக ஆசையா என் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். லாபமானவைகளை கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணி ஓடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பின்வாங்கவே கூடாது. ஸ்தோத்திரம். எப்படி நடக்கக்கூடாது? நீதிமொழிகள் 4:14 பாருங்க. துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கன், அதனால்தான் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். இப்ப இங்க பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்யாத? பிரவேசிக்காத. தீயோருடைய வழியில் நடக்காதே என்றெல்லாம் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்றார்? அவர் சொல்றாரு, நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி என்ன செய்வேன்? உனக்கு காட்டுவேன். பிரயோஜனமான பாதையில அவனை என்ன செய்வேன்? நடத்துவேன். துன்மார்க்கருடைய பாதையில் நாம் பிரவேசிக்க கூடாது. கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 28:7 பாருங்க. போஜன பிரியனுக்கு தோழனா இருக்காதே. அப்ப அந்த போஜன பிரியன் என்கிற அப்படி ஒரு ரூட் இருக்குது. அந்த வழி, அந்த வழின்னு சொல்லும் போது நம்முடைய ஜீவியத்தை காட்டுது. அதெல்லாம் அந்த வழின்னு நான் சொல்றதெல்லாம் நம்முடைய ஜீவியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போஜன பிரியனுக்கு நீ என்னவா இருக்காத? தோழனா இருந்த அவன் கூட போகாத. சாப்பாட்டினால தாங்க இந்த உலகத்திலே பாவம் வந்துச்சு. ஆண்டவர் எந்த கனியை புசிக்கணும்னு சொன்னாரோ அந்த கனி பார்வைக்கு இன்பமும் அது இச்சிக்கப்படத்தக்கதுமான கனி என்று அறிந்து எத்தனையோ பழம் இருக்குது, பறித்து தின்னுட்டு போக வேண்டியது தானே. தோத்திரம். ஆனா அதை போய் கை நீட்டி பறிச்சு கீழ்ப்படியாமைக்குள்ள உலகம் போய் பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்துருச்சு பாருங்க. ஏசா பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் விளையேற பெற்ற சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசாவை போல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு எச்சரிக்கிறது. அவன் எவ்வளவு ஒரு மதிகடனா இருக்கிறான் பாருங்க. யாக்கோப்பு ஒரு சிவப்பான கூழை காசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பசியோடு ஏசா வருகிறான். நான் பசியா இருக்கிறேன், எனக்கு இந்த கூழை எனக்கு தான்னு சொல்லி கேட்கிறான். அண்ணங்காரன் கேட்கிறான் தம்பி கிட்ட. தம்பி சொல்றான், நான் அந்த கூழை கொடுக்குறேன், ஆனா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட கொடுத்துடுறியான்னு கேட்கிறான். ஏசா என்ன சொல்லிருக்கணும்? ஏண்டா, இந்த ஒருவேளை நீ கொடுக்கிற இந்த கூழுக்காக
காலமெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட கூழே எனக்கு வேண்டாண்டான்னு போயிருந்தா அவன் நல்லவன். ஆபிரகாமின் தேவனும் ஏசாவின் தேவனும் என்று அவன் அழைக்கப்பட்டிருப்பான். இந்த படுபாவி ஒருவேளை கூழ், அவன் குடிக்கிற கூழ் எந்த பசியை மட்டும் தீக்கும், அந்த வேலை பசியை மட்டும் தீர்த்திருக்கும். ஒருவேளை அது மதிய நேரமா இருந்திருக்கலாம், ராத்திரி மறுபடியும் பசிக்குமே. அவன் எவ்வளவு பாருங்க, அந்த பசியில தன்னுடைய விளையேற பெற்றதை அவன் என்னதென்றே உணரல. சோத்திரம். முற்பிதா அந்த வரிசையில வர வேண்டிய அந்தஸ்து அது. தகப்பனுடைய ஆசீர்வாதம் 2 மடங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒருவேளை போஜனத்துக்காக எல்லாம் இழந்துட்டான். நிறைய பேர் பாருங்க, ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறதுக்கே இருக்காது. பாஸ்டர் ஒரு வேலையெல்லாம் என்னால் இருக்க முடியாது பாஸ்டர், வயிற்றுல இருந்து சத்தம் வரும் பாஸ்டர். தோத்திரம். அது என்ன சத்தம் வரும்? கோவமா? தோத்திரம். போட்டு ஒழுங்கு மரியாதையா சாப்பாட்டை போட்டுரு. நீ என்ன சொல்லணும்? அது கூவணும். அதை விட நீ ஏசுனார் அதிகமாக கூவணும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உபவாசத்தை பற்றி ஒரு ஊழியர் சொன்னார், நீ உபவாசம் இருக்கும்போது உன் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறாய். மிஷின் எந்நேரமோ கிரைண்டரை அரைச்சிக்கினே தான் என்ன சார் ஆகுறது? சீக்கிரமா பரலோகமேன்னு பாட வேண்டியதுதான். அப்பப்போ கிரைண்டருக்கு என்ன கொடுக்கணும்? கொஞ்சம் ஓய்வு. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது சரீரத்துக்கு ஓய்வு, பரலோக தேவனுக்கு வேலை, சாத்தானுக்கு அடி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் நிறைய பேருக்கு உபவாசம் இருக்கிறது முடியல. குடும்பத்துக்காக, தேசத்துக்காக ஒரு நாள் உபவாசம், 2 வேளை சாப்பாட்டை தவிர்ப்போம், இல்லை ஒரு 3 வேளையும் சாப்பாடை ஜோம் பண்ணுவோம். அப்படி ஜோம் பண்ண தானே குடும்பத்தில் ஒரு நன்மை வரும். கதவுகளை கத்த திறப்பார், அனுகூலங்கள் உண்டாகும். சில பிரச்சனையெல்லாம் உபவாச ஜபம் போட்டாதான் சில பிரச்சனையெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி நீ வேற என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை உன்னை விட்டு வெளியேறாது. அப்ப வேற நீ என்ன செய்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு விடிவு காலமே வராதுன்னா உபவாசம் போட்டு தான் ஆகணும். சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே சில ஆட்கள் அந்த போஜன பிரிய நேரமும் சாப்பாடு இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் சோத்திரம் கொஞ்சம் சாப்பாட்டை ஒதுக்கிட்டு தேவ சமூகத்தில் இருப்போம். ஏன்னா நீங்கள் அந்த சாப்பாடு நீங்கள் சில அந்த சாப்பாடு நீங்கள் வயிற்ற காய போட்டிங்கன்னா நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட என்ன வராது? தூக்கம் வராது. ஆகவே அதை ஜப நேரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சோத்திரம். சிந்தனைகள் நமக்கு நிறைய சாப்பிட்டு நமக்கு ஓவர் சிந்தனை வந்துடுது. தோத்திரம். அல்லேலூயா. கொழுப்பு ஏறி போகுது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு உபவாசம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ போஜன பிரியனுக்கு நாம் தோழனா இருக்கக்கூடாது. சோத்திரம். நீதிமொழிகள் 22, 24 பாருங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கரமுள்ள மனுஷனோடு நடக்காதே. இப்படி வழி கோபத்தின் வழியா இருக்கக்கூடாது. கோபப்படுகிறவர்களோடு நீ நட்பு வைக்க கூடாது. உக்கரமுள்ள மனுஷனோடு நடக்காத. ஒருத்த கோபமா எந்நேரமா அவன் கோபமாகறானா அவனை நீங்க ஃபாலோ பண்ணினா அந்த ஆவி நமக்கும் வந்துடும். தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இந்த வழியெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு எச்சரிக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இந்த வழியெல்லாம் போகக்கூடாது? என் ஆத்துமாவை நான் காத்துக்கணுமே. தன் நடையை கவனித்திருக்கிறவன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமாவை காக்கிறான். எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? ரோமர் 6:4 சொல்லுது, நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. என்ன ஜீவன் உள்ளவர்களாய்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கணும். அந்த புதிய ஜீவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். ஜீவன் இல்லாதவன் குமாரன் இல்லாதவன். ஏன்னா இயேசுதான் நமக்குள்ளே ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? ஊதினார். நாம் என்னவானோம்? ஜீவ ஆத்துமாவானோம்.
அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குது. அதான் இயேசு என்கிற ஜீவன். அல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் படிக்கும் போது சொல்லி கொடுப்பாங்க, நமக்குள்ள இயேசு தான் ஜீவனா இருக்கிறாரு. சொல்லுங்க, ஏசு. இப்படி எடுக்கும் போது ஏன்னு வருமா, மூச்சை விட்டா சூன்னு வருமா. யாரு சொன்னாலும் அதை அப்படி சொல்லி பதிய வச்சாங்க. சோத்திரம். மூச்சை எடுக்கும் போது ஏன்னு எடுக்கிறது, சூடு முடிக்கிறது. ஏன்? நமக்குள்ள இயேசு ஜீவனா இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்துகிறேன். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கும் போது ஏ, விடும்போது சூ. அப்போ ஏசு. தோத்திரம். முஸ்லீம்காரனுக்கு அப்படி தான் வரும், ஒரு இந்து மனுஷனுக்கும் அப்படி தான் வரும், எந்த மதத்தினை சேர்ந்தவனுக்கும் அப்படி தான் வரும். சோத்திரம். ஏன்னா எல்லாருக்குள்ளும் அவர் தான் அந்த ஜீவ ஊதனார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடக்கணும். அவர் தான். அல்லாஹ் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே உனக்கு என்னவா இருக்கிறேன், ஜீவனா இருக்கிறேன். சோத்திரம். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். பிசாசானவன் திருடனும் அழிக்கிறவனும் கொள்ளை செய்கிறவனுமாய் இருக்கிறான். ஆனால் இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்பட வந்தார். அப்போ நம்முடைய நடை எப்படி நடக்கணும்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாச நடை. விசுவாசித்து நடக்கணும். சோத்திரம். ஒருவேளை தேவைகள் நிறைய இருக்கு, ஆனா கையில ஒண்ணு இல்லை, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிற உதவிகள் இன்னும் என் கையில கிடைக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசத்தினால தான் வாழ்றேன். சுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தாயின் தகப்பனும் கூட என்னை தள்ளிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு தரிசித்தல்ல, விசுவாசித்து. ஆண்டவர் தோமாவை பார்த்து, நீ கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. விசுவாசை துவக்கிறது முடிகிறதுமாக இயேசுவை நோக்கி ஓடு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கலாத்தியர் 5:6, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்சத்தின்படி நடக்காதீங்க. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு நடங்க, அதுல நடங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே என்ன நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அதான் உங்க ஆத்துமாவை காக்கும். அவர் என்ன சொல்றாரு, ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, புருஷன் என்ன சொல்றாரு, மனைவி என்ன சொல்றாரு, அதெல்லாம் அடுத்தபட்சம். ஆவியானவர் என்ன சொல்றாரு கேளுங்க. ஆவிக்கு ஏற்றபடி என்ன செய்யுங்க, நடங்க. ஆவியானவர் நடத்தினா ஆசீர்வாதமா இருக்கும். வனாந்திரத்தில் பாதை உண்டாகும். சோத்திரிக்கிறோம். அவாந்தர வெளிகளிலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குவார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார்னா கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும். ஆண்டவர் நடத்துவார்னா பள்ளங்கள் எல்லாம் மேடுகளாய் மாறும், கரடு முரடுகள் எல்லாம் மாறும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:1 சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எங்கேயோ கடந்து நம்மளை கர்த்தர் அழைச்சாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரமா நடக்கணும். நம்மை விட படித்தவங்க, நம்மளை விட அறிவாளிங்க, நம்மளை விட அழகானவங்க, நம்மளை விட ஜாம்பவான்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, என்ன அழைச்சாரா ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நம்பி அழைச்சாரே,
சோத்திரம். தேவனுடைய பிள்ளையை நீ அவ்வப்போதா சிந்திக்கணும். என்ன ஆண்டவர் தேடி வந்தாரே. நான் வியாதிப்பட்ட பொழுது, கலங்கி இருந்த பொழுது என்ன தேடி வந்தாரே, எனக்கு சுகம் கொடுத்தாரே, என்னை ரட்சித்தாரே, என்னை குறிப்பிட்ட ஆபத்தில் தூக்கி எடுத்தாரே, அந்த தேவனுக்கு பாத்திரமாய் நான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு என்னை அழைக்காம என்னை கைப்பிடிச்சு தூக்காம இருந்திருந்தார நான் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேனே, செத்து ஒழிஞ்சு போயிருப்பனே. கல்லறையில் கூட சோத்திரம் புல்லெல்லாம் முளைச்சு போயிருக்குமே, மண்ணோடு மண்ணா மக்கி இருப்பனே. இன்னைக்கு நான் நிற்கிறேன், வாழ்றேன்னா அவர் என்ன அழைச்சாரே, அவர் என்ன கூப்பிட்டாரே. அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. எபேசியர் 5:2 சொல்லுது, நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி வழி அன்பின் வழியா இருக்கணும். இயேசுவினுடைய வழி, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல, அவர் நம்மிலே அன்பை வெளிப்படுத்துறது போல நீங்களும் எப்படி நடந்து கொள்ளுங்கள்? அன்பிலே. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல அந்த அன்பு எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். காட்டி கொடுத்தவனையும் பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரே. சோத்திரம். அந்த அன்பு எவ்வளவு பாருங்க. தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே யோவான் 13:1 முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் என்ன வைத்தார்? அன்பு வைத்தார். இயேசுனாருடைய அன்பு எப்படி தெரியுமா? முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம போய் இயேசுவேன்னு சொன்னதுனால என் மகனேன்னு அவர் சொல்லல, அவர் நம்மளை தேடி வந்தனால நாம அவரை கூப்பிடுறோம். அல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. அவர் இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? அந்த அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். இயேசுனார் எப்படி முந்தி அன்பு கூர்ந்தாரோ, நாமும் இன்னொருத்தன் சோத்திரம் பண்ண பிறகு நம்ம சோத்திரம் பண்றதில்லை, நாம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் தோத்திரம். அவன் சொல்றாளான்னு பார்ப்போம். சொன்ன உடனே சோத்திரம் சிஸ்டர்னா தோத்திரம் மண்டையிலே போடணும். தோத்திரம் சிலது யதார்த்தமாக நடந்த பரவாயில்ல, அது அந்த முண்டகனை வச்சுக்கின்னு கம்முன்னு இருக்கும். அவர் சொல்கிறாரான்னு பார்த்துன்னு இருக்கும். அவங்க கூப்பிட்டு சோத்திரம் சிஸ்டர், அது அப்போ தான் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு ஆக்டை போடும்பார். தோத்திரம். சிவாஜி எப்போ செத்து போட்டான், எம்ஜிஆர் எப்போ செத்து போட்டான். ஆனால் பெந்தகோஸ்தே சபையில் நிறைய சிவாஜி நிறைய எம்ஜிஆர் இருக்கிறாங்க. தோத்திரம். இப்படி ஒரு ஊழியர் சொல்லுவார், அப்பா சபையில் பயங்கரமான ஆக்ட் உள்ளவங்க, அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பயங்கரமாக இருப்பான். சோத்திரம். நமக்கே நம்ம அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சோத்திரம். ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லுவாங்க, நம்ம போய் வம்பளை போய் மாட்டிக்குவோம். ஒருத்தன் சொல்கிறான், பாஸ்டர் இந்த சொல்கிறாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு, அது ஆண்டவருக்கு சித்தமா பாஸ்டர்னா, நான் ரொம்ப நல்லவன் போல அப்படின்னு நான் நினச்சிக்கினேன். சோத்திரம். சித்தங்கித்தன்றானே அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறான், பாஸ்டர் அவன் ஊரெல்லாம் அந்த பொண்ணை அவனை சுற்றி நிற்கிறாங்க பாஸ்டர்ன்றாங்க. பார், இவ்வளோ ஊழிய அனுபவம் இருந்து எனக்கே குள்ளாக போகிறான். பேச வரும்போது ஆண்டவரை தன் பாக்கெட்டில் வைக்கிற உச்சத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ஆல்ரெடி லைனில் தான் இருக்கிறான்னு பிறர் சொல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சில ஆட்கள் ரொம்ப ஓவராக மிஞ்சினதாக இருப்பாங்க. நான் ஜெபம் பண்ணி சொல்கிறான்னுவான், அது சித்தமா பாஸ்டர் நீ என்ன வந்து கேட்பான். இந்த மாதிரி ஓவராக சொல்கிறான்னா அவன் எங்கேயோ என்ன சொல்கிறது. ஏன்னா 30 வருஷமாக ஜனங்களையே பார்த்துட்டு நடக்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கே ஒரு சில இடத்துல மைண்டே வேலை செய்யாது. சோத்திரம். சிலலாம் ஆண்டவர் இப்போ பேசினாருனுமா அப்போ பேசினாருனுமா, எப்படி தாண்டா இவன்ட்டு ஆண்டவர் பேசுகிறாருன்னே தெரியாது. உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சொல்கிறதுக்கும் அவன் ஜீவியத்துக்கும் ஒன்றும் மேட்ச் ஆகவே ஆகாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். நல்ல சோத்திரிக்கிறோம். என்ன சொல்ல வந்தனே தெரில. தோத்திரம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எதில் நடந்து கொள்ளுங்கள்? சோத்திரம். அப்படி போனால் போயிடுவோம். தோத்திரம். எபேசியர் 5:15 பாருங்கள். ஞானமற்றவர்களைப் போல நாம் நடக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். கவனம், பி கேர்ஃபுல். ஞானம் உள்ளவர்களைப் போல எப்படி நடக்கணும்? கவனமாய் நடக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனம்.
ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்ல, கவனித்து பாருங்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கவனிக்கணும். பி லிசன். கவனிக்கணும். கவனிக்கிறவன் கற்றுக்கொள்ளுகிறான், கற்றுக்கொள்ளுகிறவன் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். கவனம் தான் ரொம்ப முக்கியம். நான் எந்த வழியில போறேன், ஞானமுள்ளவர்களைப் போல நாம் கவனமாய் நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? ஏன்னா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்கள் இருக்கு, நிறைய போலிகள் இருக்குது. ஆகவே கவனமாய் நாம் நடந்தால் நம்முடைய ஆத்துமாவை காப்போம். ஆமென். என்ன சொல்லுங்க? 1 யோவான் 1:7 சோத்திர பைபிள் சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்னப்பட்டிருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தோம். நம்முடைய வழி, நம்முடைய ஒளியிலே நடக்கணும். இருளிலே நடக்கிறவர்களா இல்லை. ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போம்? ஐக்கியப்பட்டிருப்போம். ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான்ல வாசிக்கிறோம். இயேசு ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியாகிய இயேசுவை ஒருவன் பின்பற்றி நடப்பானால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அந்த வழி நடக்கணும். ஆனால் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்குதுங்க? வெளிச்சமா இருக்குது. அந்த நடை அதில் நடக்கணும். அப்பதான் ஆத்துமா பாதுகாக்கப்படும். சங்கீதம் 26:3 பாருங்க. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். சத்தியத்தில் நடக்கணும். யோவான் 3:3 வசனத்தை பாருங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 4 வசனத்தை பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் இல்லையே. இப்போ இந்த 3 வசனம், சங்கீதம் 26:3, 3 யோவான் 3 வசனம், 3 யோவான் 4 வசனம், இந்த வசனத்தில், இந்த 3 வசனத்தில் சத்தியத்திலே நடங்கள் அப்படின்னு கர்த்தர் நம்ம சொல்றார். நம்முடைய நடை என்ன நடையா இருக்கணும்? சத்தியம். சத்திய நடை. சத்தியத்திலே நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த சத்தியத்தை நிறைய பேர் புரட்டுறாங்க. கவனமா இருக்கணும். அது இல்லைன்றாங்க, இதுதான்றாங்க, இது இல்லைன்றாங்க, அதுதான் இருக்குன்றாங்க. ஒரு சபையில வந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல விசுவாசிகளை எங்கெங்கோ, நீங்க அந்த சபைக்கு போறீங்களா, நீங்க பரலோகமே போக மாட்டீங்க, உங்க பாஸ்டரும் போக மாட்டார், நீங்களும் போக மாட்டீங்க. அவனுக்கு கேட்கறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். பாஸ்டர் இப்படி ஒருத்தன் சொல்றான், பாஸ்டர் நீங்களும் போக மாட்டீங்களா, நாங்களும் போக மாட்டோமா அவன் சொல்றான் பாஸ்டர். எப்படி சொல்றான் பாருங்க. தோத்திரம். அட படுபாவிங்களா, கெடுக்கிறதுக்கு என்ன சொல்றான்? நானே போக மாட்டேன்றான். அங்க அந்த சர்ச்சைக்கெல்லாம் போகாதீங்க, அந்த பாஸ்டரும் போக மாட்டார், நீங்களும் போக மாட்டார், இந்த ஞானசானம் எடுங்க, இங்க வாங்க, இங்க போங்கன்றான். தோத்திரம். அந்த மாதிரி காலம். ஆண்டவர்கிட்ட சீஷர் வந்து கேட்டாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உங்க வருகைக்கு என்ன அடையாளம் இயேசுநாதரேன்னு வந்து கேட்டாங்க. இயேசுநாதர் சொன்ன முதல் வார்த்தை, வஞ்சிக்கப்படாதபடி இருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்றும் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் கள்ளத்தனங்கள் அங்கங்க உண்டாகும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாமே என்ன சொல்லுங்க. நீங்க வசனத்தை படிக்கணும். சோத்திரம். நாங்களாம் நேற்று பேஞ்ச மழையில முளைச்ச காலானா நாங்க தோத்திரம். ஒரு ஆள் சத்தியத்தை சொல்றாருன்னா அவன் யாரு, அவன் பர்சனல்னா எதையுமே நம்ம பார்க்கறது இல்லை. சோத்திரம். ஆகவே தவறான உபதேசத்தை கொண்டு வரவர்களை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லாமல் இருங்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. நம்ம இன்னொருத்தவன் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை, சத்தியத்தை விட்டு அடிபெறலாமல் இருக்கணும், அதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. ஆகவே சத்தியத்திலே சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. 2 பேதுரு 3:11 இப்படி சொல்லுது, நீங்கள் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு. பரிசுத்த நடக்கை பைபிள் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தர்,
ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றும் நீங்கள் எப்படி இருங்கள்? பரிசுத்தராக இருங்கள். அதுவும் நம்ம 1 பேதுருவில் வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தர். ஆகவே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்த நடக்கை, பரிசுத்த பாதை நம்முடைய பாதையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். கடைசியான குறிப்பு, அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு எப்படி நடக்கணும்னு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அந்த பாதையில நாம் என்ன செய்யணும்? அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்ய வேண்டும்? நடக்க. நாம ஒரு வழியை கண்டுபிடிக்க கூடாது. இந்த பைபிளை தவிர இன்னொரு பைபிள்லாம் இல்லவே இல்லை, ஒரே சுவிசேஷம்தான். இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து நானாவது தேவ தூதனாவது எவன் சொன்னாலும் என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஒரே பைபிள் தான், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சுவிசேஷம், ஒரே பைபிள் தான். அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாம நடக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. கடைசியாக இவ்விதமாய் நாம் நடக்கும் பொழுது பாருங்க, இப்போ நான் சொன்ன ஒரு 8-9 குறிப்புகள் சொல்லியிருப்பேன், எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ஆத்மா எப்படி பாதுகாக்கப்படுது பாருங்க. சங்கீதம் 49 சோத்திரிக்கிறோம் வசனம் 15 இப்படி சொல்லுது, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னதான இந்த வழிகளில் நான் நடக்கும்போது சோத்திரிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்யறாரா? தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அப்ப பாதாளம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. இந்த ஆத்மாவை நம்ம இழுத்துறணும், அந்த ஆத்மாவை இழுத்துறணும்னு பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட வழிகளிலே நடப்பீர்களானால் பைபிள் சொல்லுது, உங்கள் ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடி நான் நடக்கும் பொழுது என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து என்னை மீட்டு ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மீட்டு உங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்பது. உங்களுடைய ஆத்துமா இப்படிப்பட்ட வழிகளில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதில் என்ன செய்யுங்கள்? நடவுங்கள். நல்ல வழி நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்ற இந்த வசனத்தின்படியே நம்மை ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை நடத்த போற எல்லா கிருபைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.